வணக்கம் நேயர்களே, தஞ்சா சமையல் சந்தோஷினி. வாங்க, சளிக்கு ஒரு நல்ல அடை சுடலாம். வாங்க, தோசை நைட்டே அரிசியை ஊற வச்சுட்டாங்க, நல்லா ஊறி போயிட்டு இங்கே தேவையான அளவு போட்டுக்கலாம். இதுதாங்க கண்ணால முருங்கை இலை, மூணாக இருக்குங்க. இந்த பாருங்கள், இப்படி தான் இருக்கும் கண்ணால முருங்கை இலை. இதை நம்ம நரம்பை எடுத்துட்டு இந்த அலசி வச்சுருக்கேன் பாருங்கள், நரம்பை எடுத்துட்டு இதை அலசி வச்சுருக்கேன். நம்ம இதை போட்டுக்கலாம். அப்புறம் பாருங்கள், உப்பு, மிளகு கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம். நான் 2 தோசை சுடுற மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் நிறைய போட்டு நிறைய சொன்னால் அதிகமாக அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். சளிக்கு ரொம்ப நல்லதுங்க. எங்கள் வீட்டில் யாருக்கும் சளி பிடிச்சாலும் நான் இந்த தோசையை தான் கொடுப்போம், உடனே சரியாயிடும். மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் அதையும் சாப்பிட்லாம், நம்ம இதையும் சாப்பிட்டாலும் சீக்கிரமாக சளி சரியாயிடும். நெஞ்சு சளியெல்லாம் வந்துடுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை அரைச்சிட்டு இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ தோசை கல்லில் ஊற்றிடலாம். நீங்கள் கட்டியாக திக்காங்கன்னா அடை மாதிரி கூட சுற்றுக்கலாம், இல்லை நைஸாகவும் ஊற்றிக்கலாம். நீங்கள் எது மாதிரி வேணுமோ அது மாதிரி நீங்கள் ஊற்றிக்கலாங்க. நான் நைஸாக ஊற்றுறேன். சளியெல்லாம் அறுத்துக்கிட்டு வந்துடுங்க. நெஞ்சு சளியெல்லாம் எல்லாம் மலத்தில் போயிடும். சூப்பரான ஒரு மருந்துங்க அது. ஆனால் டேஸ்டியாகவும் இருக்குங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் மிளகாய், பட்டை மிளகாயெல்லாம் போடக்கூடாது, பச்சை மிளகாயெல்லாம் போடக்கூடாது. மிளகு, ஜீரகம், உப்பு, அவ்வளோதான். நெய் ஊற்றி சுடலாம், நல்லெண்ணெய் ஊற்றி சுடலாம். சுட்டு சாப்பிட்டா நல்லா நெஞ்சு சளியெல்லாம் வந்துடுங்க. வேகட்டும். நாங்கள் திருப்பி போட்டுடலாம். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாங்க, பெரியவங்களும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மருந்து மாதிரியே இருக்காதுங்க, நல்லா டேஸ்டியாக இருக்கும். கொடுங்க. சளி இல்லாட்டி முன்னாடி நம்ம வாரத்தில் ஒரு நாள் கூட சுட்டு சாப்பிட்லாங்க. செம்ம. இந்த இலை கிடைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். கிடச்சிதுன்னா நீங்கள் காய வச்சு பவுடர் பண்ணி கூட வச்சுக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் போட்டு தோசை மாவில் கூட சுடலாம். ஆனால் அரிசி ஊற வச்சு செஞ்சாதாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தோசை மாவில் போட்டால் அவ்வளோது டேஸ்ட்டு வராது. நல்லா மொறுன்னு கூட நாங்கள் நல்லா சுடலாங்க. நீங்கள் இப்போ நல்லா மொறுன்னு வந்துட்டுங்க. எடுத்தாச்சு. கண்ணால முருங்கை தோசை ரெடி ஆகிட்டுங்க. இங்கே பாருங்க, இதை வச்சிடுறேன். கண்ணால முருங்கை தோசை சளிக்கு நல்லதுங்க. இதேமாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.